இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி. சரியா? குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வாருங்கள், இறை ஆசீரை முழுமையாய் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்கள் கவலையை எல்லாம் மாற்றுவார். பயப்படாமல் இருங்கள், உங்களோடு துணை இருப்பவர் பெரியவர். அவர் பெயர் இயேசு. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் நண்பர்களே. உங்கள் மனம் நிம்மதியாயிருந்தால் அது நிச்சயம் முகத்தில் தெரியுமாம். முகம் பொலிவாயிருக்கும், டயர்ட்னஸே தெரியாது. பாருங்களேன், செய்யும் வேலை திருத்தமாயிருக்கும், சமையல் கூட சுவையாயிருக்கும், இடம் சுத்தமாயிருக்கும். நல்ல நிறைய நேரம் எடுத்து ஜெபிக்க நம்மால் முடியும். விசுவாசம் அது கூட ஒரு வரமாம். ஒரு செய்தியில் கேட்டேன், அது எல்லோருக்கும் இயேசுவின் மேல் வருவதில்லை. கொடுத்து வைத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த விசுவாசம் என்னும் வரம் கிடைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் ஆயத்தமாயிருங்கள், ஏனென்றால் நீங்கள் நினைக்காத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்று கூறுகிறது. ஆயத்தம், ரெடினஸ், ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட், எதிர்நோக்குடன் இருத்தல், ஃபோர்காஸ்டிங் திங்ஸ். இது மிக மிக முக்கியம் நண்பர்களே. ஆயத்தம் என்றால் என்ன? விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கட்டும். திருமண விருந்திற்கு போயிருக்கும் தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே கதவை திறக்க அவருடைய பணியாளர்கள் எப்படி விழிப்பாய் காத்திருப்பார்களோ அதுபோல நாம் இருக்க வேண்டுமா? முதலாளிதான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போய்விட்டாரே, எப்போ வருவார் என்று தெரியாது. எப்போது அந்த திருமண கொண்டாட்டம் முடியும்? எவ்வளவு தூரம் அந்த மண்டபம்? வழியில் ஏதேனும் தடை வருமா? நேராக முதலாளி வீட்டிற்குத்தான் வருவாரா அல்லது வேறு எங்காவது செல்வாரா? இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் பணியாளர்களிடம் கிடையாது. ஆனால் முதலாளியாகிய இயேசு வரும்போது எந்த பணியாளன் விழித்து இருந்து அவன் விளக்கு எரிந்து ஒளி வீசுகிறதோ, உடனே தாமதம் இல்லாமல் டோரை திறக்கிறானோ, அவன் பேறு பெற்றவனாம். அவனுக்கு தலைவராம் இயேசு பந்தியில் அவனை அமர செய்து அவரே பணிவிடை செய்து அவருக்கு உணவு தருவாராம், ஆசிர்வதிப்பாராம். அவனை நம்பிக்கைக்குரியவன், அறிவாளி என்ற வார்த்தைகளால் அழைப்பாராம் இயேசு. கேட்கவே ஆனந்தமாய் இருக்கிறதல்லவா? நம்மை பார்த்தும் இயேசு அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாமா? நம்பிக்கைக்குரியவனே, அறிவாளியே என்று இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தையை உங்கள் காதுகளில் கேட்க உங்களுக்கு ஆசை இல்லையா? ஆனால் அதற்கு தூங்காமல், திசை மாறாமல், வேறே எதுவும் செய்து கொண்டிருக்காமல் நாம் இருப்போமா? இல்லையே, அது முடியாது சகோதரி. அவர் எந்த நேரம் வருவாரோ, 1, 2, 3 மணி, எப்போது வருவாரோ, தூக்கம் வரும், யாரால் கண்விழிக்க முடியும் என்று நீங்கள் உறங்கிவிட்டால் அவருடைய பேரன்பு கிடைக்காது, அவருடைய பந்தியில் இடம் கிடைக்காது. இயேசுவின் அன்பு நம் வாழ்வில் இல்லை என்றால் அதில் எந்த ஒரு பசுமையும் இருக்காது, பாலைவனமாய் காய்ந்து போகும். சமாதானம் குடும்பத்தில் இருக்காது, நம்பிக்கை இருக்காது. எனவே எப்போதும் தனிப்பட்ட விதத்திலும் சரி, குடும்பமாகவும் சரி, ஜெபத்தில் தயாராயிருங்கள். சரி, நான் ஏன் எப்போதும் குடும்பம் குடும்பம் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? ஏனென்றால் அவர்களையும் பாதுகாப்பது நமது கடமைதானே. அதனால்தான் உங்களை அந்த குடும்பத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றார் இயேசு. அப்படித்தானே? உங்கள் தயார் நிலை, இடைவிடாத ஜெபம், உபவாசம் உங்களை சுற்றியுள்ளவர்களையும் அழிவிலிருந்து காக்கும் நண்பர்களே. ஜெபிக்கலாமா? இயேசுவே, எப்போதும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க கற்றுத்தாரும். ஜெப ஆசையை எங்களுக்குள் வளர்த்துத்தாரும். கெட்ட பழக்கங்களிலிருந்து என் குடும்பத்தில் உள்ளவர்க்கு விடுதலை தாரும். மானிட மகன் எந்த ஜாமத்தில் வந்தாலும் உம்மை வரவேற்க எங்கள் வீட்டு விளக்குகள், எங்கள் மனதின் விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்கட்டும். நீர் எங்கள் வீட்டிற்குள் வாரும், எங்களோடு அமர்ந்து உண்ணும், எங்களோடு வாசம் செய்யும் இயேசுவே. ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.